யாருங்க மக்களே எவ்வளவு காசு இருக்குது. மழையண்டா பூக்கள் குறையும் பூக்குறது. வீட்டுக்கு வெளியிலேயே போக முடியல. விளையல அது இலைக்கம். அடுத்த காலையை போட்டு சாப்பிடும். எங்களுடைய வீட்டு தோட்டத்தை தான் உங்களுக்கு சுத்தி காட்டி கொண்டு இருக்கிறோம். செவரத்தை நந்தியாவட்ட ரோஸ் நல்ல வாசம் அது எல்லா இதையும். என்னோட கோவமோ அந்த வட்டுக்கு மேல தண்ணி நிற்கும். வெள்ளமா இருக்கும். பார்த்தா வெள்ளத்துக்குள்ள வாழை நிக்கிற மாதிரி கடல் மாதிரி இருக்கும். பூவை அரைச்சுதான் அந்த இது எடுக்கிறதோ இந்த மல்லி கரைக்கு போடுற மல்லி. இது 1 ரூபா, இது 2 ரூபா தாள், இது 3 ரூபா தாள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தர்சனாமூர்த்தி. ஜனனி எப்படி இருக்கிறீங்க ஜனனி? இனிய காலை வணக்கம். என்னோட கோவமோ ஜனனி அறிவு இருக்கா அப்படின்னு கிட்ட வரைக்கும் கூட இல்லை மட்டும் தூரத்தில் நில்லுங்க. இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். இன்னைக்கு எத்தனை மணிக்கு நீங்க காலை ஜனனி? இப்ப நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6:30 அப்படி வரும். 6:30 சரியா? 2 மணி 21 நிமிடம். மதியம் 2 மணி 21 நிமிடம். மழை என்றா சொல்லி வேலையில் அதை விட 3 நாளா தொடர்ச்சியா மழைதான். நேற்று முன்தினம் மழை பெய்தது. 4 நாள் என்னடா 4 நாளா பெரிய மழை. நாளைக்கும் இந்த மழை தொடரும் என்று சொல்லப்படுது. காலநிலை எப்படி மாறலாம். எங்கெண்ட இடத்துல வெள்ளம் தேங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது இல்லை. பெய்த மழைக்கு வெள்ளத்தையே காணல. பாருங்க, மொத்தத்துல வெள்ளம் நிக்குது. அந்த சின்ன பள்ளங்களுக்குள்ள அங்க திக்கி திக்கா நிற்கிறதே தவிர மற்றபடி வெள்ளம் நிற்காது. அந்த அளவுக்கு வெள்ளம் வழிந்து ஓடியுது. சில இடங்கள்ல பெரிய அளவில் வெள்ளம் தேங்கி நிற்கிறத காணொலிகளூடாகவும் செய்திகளூடாகவும் பார்க்க முடியுது. மக்களே அவதானமா இருக்கும். இப்ப என்ன செய்ய போறீங்க? மழை பெஞ்ச இடங்களா கட்ட போறோம். மழைக்கு பிறகு என்று சொல்லலாது. மழை மெல்ல தூவிக்கொண்டு இருக்குது. விடிய எழும்பும் போது சரியான மழை. அந்த நேரம் சில காட்சிகள் எடுத்தனா நீங்க பாத்தீங்களா? அந்த நேரம் நீங்க அந்த நேரம் தான் இதுல பூ ஆஞ்சு கொண்டீங்க. அதை உங்களை எடுக்கல ஏந்துனுங்க. அந்த ஒரு அழகான காட்சிக்குள்ளேயே உங்களை சேர்க்கணும் என்ற ஒரு எண்ணத்துல எடுக்கல. விடிய எப்படி மழை பெய்ததுன்றதை முதல் பார்த்துட்டு வாங்க. சரி மக்களே, காலை வேளையில மழை பெய்ததை பார்த்துருப்பீங்க. அடுத்ததா எங்களுடைய இந்த பகுதியை பாருங்க. இந்த மழை நேரத்துல எல்லா தாவரங்களுமே நல்ல ஒரு வடிவ கொடுக்குது. பூக்களை பாத்தீங்களா? வெயில் காலத்துல இந்த பூவெல்லாம் அவங்களுக்கு இவ்வளவு வடிவா தெரியாது. உண்மையா தெரியாது, அவ்வளவு வடிவா தெரியாது. ஆனா இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கும் போது மழையில செவரத்தம்பூ என்னென்ன பூ நிற்குது ஜனனி? செவரத்தை நந்தியாவட்ட ரோஸ். ரோஸ் இவ்வளவு பூவும் பூத்து இருக்குது. அது தனியா தெரியுது, என்ன தனித்து தெரியுது. நாங்க உள்ளுக்கு இருந்து ரசிக்க தெரியுது. ஒருவேளை நாங்கள் மழைன்றதாலதான் அதை ரசிக்கிறோமோ தெரியல. ஏன் சொல்லுவாங்க, வெளியில மக்களை சொல்ல மறந்து போன வீட்டுக்கு வெளியிலேயே போக முடியல. இன்றைக்கு வெளியில போக முடியாத அளவுக்கு தொடர்ச்சியா மழை பெய்து கொண்டிருக்கு. அதால உள்ளுக்கு இருந்து இதை ரசிக்கிறோமோ தெரியல. இந்த இடத்துல பாருங்கோ, எங்கிட்ட விட்டு இந்த என்ன மல்லி? அது இது நித்திய கல்யாணி எல்லோ. அடுத்தது இங்க வாங்கோ. இதுல இது என்ன? இது ரோஸா? இதுல இருக்கிறது மெல்லி தானே. மெல்லிகன்னு தெரியும். என்ன ஜனனி? மெல்லி என்று சொல்றது. வாசனையா இருக்குமா? ஓ, நல்ல வாசம். மக்களே, இந்த மல்லி என்ன மல்லின்னு சொல்லுங்க. ஊசி மல்லி. நல்ல வாசம் அது எல்லா இதையும். காட்டு மல்லி இல்லையா இது? இது விற்கலாம் தெரியுமா? வெட்டிய. ஓ, இந்த காட்டு மல்லி நீயோட வந்த நீ அங்க கெட்பேலியில போய் எடுத்தேன். அங்க ஒரு பெரிய தோட்டம் மாதிரி வச்சிருக்கேன். மல்லி மட்டும். அது பூ வாங்கி விற்கலாம். ஒரு இதை நீ பூவை அரைச்சுதான் அந்த இதை எடுக்கிறதோ இந்த மல்லி கரைக்கு போடுற மல்லி. அது வேற மல்லி, இது வேறும். இது மல்லிகை. சரி, நாங்க இப்போ வெளியில போய் உங்களுக்கு இடங்களை காட்ட போறோம். மழை பெய்தது பிறகு எங்களுடைய மாமரம். இதுவும் நித்திய கல்யாணி தான், வேற வகை நித்திய கல்யாணி. என்ன எங்களுடைய வீட்டு தோட்டத்தை தான் உங்களுக்கு சுத்தி காட்டி கொண்டு இருக்கிறோம். ஏனண்டா வெளியில போக முடியல.
அந்த அளவுக்கு தொடர்ச்சியா மழை. நேற்று முன்தினம் அதுக்கு முதல் நாள் எல்லாம் தொடர்ச்சியா மழை பெய்து கொண்டிருக்குது. அடுத்தது இந்த இடத்தையும் பாருங்க, இந்த இதுக்குள்ளேயும் வந்து பாருங்க, இதுக்குள்ள மேலோட்டம் அப்படியே காட்டி கொண்டு வாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்குது. நாங்கள் ஒரு நாள் காணொளி பதிவு செய்யும்போது இதை பின்னணியில் வச்சு எடுத்தனாங்க அந்த நீள பக்கத்துக்கு. ஒரு நல்ல வடிவாக இருந்தது இந்த காட்சி. அடுத்தது இது என்ன மரம்னு எனக்கு தெரியல சத்தியமா. அந்த பக்கம் பாருங்க சின்ன ஒரு வெத்தலை தோட்டமா அவங்க பார்த்து கொண்டு வருவோம். வெத்தலை தோட்டம் பொன்னச்சி பாத்தீங்களா, பொன்னச்சி நல்லா குறைவு மழையண்டா பூக்கள் குறையும் பூக்குறது. ஏன்னா மழைக்கு விழும் சரியான குறைவா இருந்து. சரி வாங்க. அதே மாதிரி அந்த இதுலயும் இருக்கு மணி பிளான்ட். மணி பிளான்ட் இல்ல, அது அதான் சொல்றேன், இது வேற ஏதோ பேர் ஜனனி. ஒரு வகைதானா அப்படியே இங்க வாங்க. அது மரத்துல பலர வடிவா இருக்கு. இதுதான் வெற்றிலை தோட்டம். இப்பதான் வெச்சது இன்னும் படி வளரும். என்னன்னா ஒரு வெற்றிலை எவ்வளவு சொல்லுங்க? எவ்வளவு? 3 ரூபா 5 ரூபாய். என்ன உண்மையா சொல்றீங்க? 5 ரூபாவா? அப்ப இதுக்குள்ள எவ்வளவு காசு இருக்குன்னு பாருங்க மக்களே, எவ்வளவு காசு இருக்குது. இது 1 ரூபா, இது 2 ரூபா தாள், இது 3 ரூபா தாள், 5 ரூபா தாள் காட்டுறேன் பாருங்க. இதுக்குள்ள 5 ரூபா தாள் இருக்குது. பெரிய தாளா இருக்கும். அங்க அதுல இருக்கு. இது காணட்டியா? இது காட்டுங்க ஜனனி. 5 ரூபா தாள். அப்ப 5 ரூபா தாள் அப்படி இல்ல வில மக்களே. எங்க நாட்டுல குத்தி காசு எல்லாம் இப்ப இல்ல, நாணய குத்தி இல்ல, எல்லாம் தாளா மாத்திட்டோம். எங்க நாட்டுல மாத்திட்டோம். வீட்டுல இந்த சீசன் இப்ப அங்க ஜனனி எவ்வளவு காயண்டுவ. அவங்க ரோட்ல மதுல ஏறுறாங்க படியே சின்ன படிக்குது ஜனனி. அது ஆயவமா பிடுங்குவோமா? அங்க மேல அங்க இதுல 3 கிடக்கு, அதை பிடுங்குவோம். அதுக்கு முதல் வாங்க இங்க வாங்க. எங்க வீட்டை சுத்தி என்னென்ன இருக்குன்றதை காட்டி இருக்கிறோம். வாங்க. அடுத்தது இந்த பக்கம் ஒரு தொம்மியேசி மாமரம் நட்டது. அதாவது சில காரணங்களால கொஞ்சம் படுற மாதிரி போய் இப்ப திரும்ப அது தழைக்க தொடங்கிட்டுது. வெற்றிலை கண்ட இப்படியே நீட்டி கொண்டு போறதுதான் யோசனை சுத்த வர இல்ல. நல்ல ஜனனி ஒரே இடத்த படர வர்றதை விட இப்படி கொண்டு போய் ஒரு அளவு மட்டும் விட்டா இந்த இடம் நல்லாவும் இருக்கும். அடிக்கடி வந்து பயன்படுத்துற மாதிரி சிறப்பா இருக்கும். சரியா? எங்க வீட்டு பகுதி வந்து சல்லியா இருக்கும். இப்ப இந்த இதெல்லாம் சல்லி எல்லாம் விடையில கூட்டி வந்த சல்லி தான் இது. அப்படித்தானே கூட்டுறது? நான் மக்களே ஒவ்வொரு நாளும் முடியல எவ்வளவு கரைச்சல இருக்கு. சரி, வேற ஏதாவது காட்ட போறீங்களா அங்க வீட்டுல? மழை நேரத்துல காட்ட வித்தியாசமா இருக்கு. ஏற்கனவே நான் மழை இல்லாத காலத்துல காட்டியிருக்கோம். என்னத்துல ஆயலாம் அந்த கட்டில விளையில அது இலைக்கம் அடுத்த களி போட்டு சாப்பிடும். அங்கே இருக்கு இப்படியே கழிக்கணும். அங்க வெளியில 2 கழுவுவோமா? அடுத்தது இதுல நிக்கிற கொய்யாவும் நல்ல ஒரு கொய்யா தான். ஆனா நல்லா பழுத்தா உள்ளுக்குள்ள கொய்யாலே அடிப்படையிலேயே அதுதான் ஜனனி. நல்லா பழுத்த கொய்யா வாங்கவே கூட கொஞ்சம் பதத்தோட சாப்பிட்டா தான் புழு இல்லாம இருக்கு. இப்ப இது வந்து இயற்கை பேர். நாங்க இதுக்கு மருந்து அடிக்கல, ஒன்றும் செய்யல. ஒரு கதைக்கு நாங்க இதை கொண்டே கடையில கொடுத்தா அவங்க வெளியில பார்த்துட்டு தான் உள்ளுக்கு வாங்குவாங்க. பிறகு அதை வந்து இன்னொரு வாடிக்கையாளர் வாங்கி கொண்டு போய் கடைக்காரனை ஏமாத்தி போட்டான், இப்படி செய்து போட்டான்னு கடைக்காரனை உண்மையில திட்டக்கூடாது. ஏனெண்டா உள்ளுக்கு அவன் வெட்டி தான் பாக்குறேன்னு சொன்னா அவன் உங்களுக்கு தரவே முடியாது முழுசா கொய்யாவை. அப்ப கொய்யாவை நீங்கள் தான் பார்த்து வாங்கணும். ஒரு பதத்துக்கு பிறகு அது வந்து என்ன புழு வரும். இப்ப எனக்கு இந்த கொய்யா நல்ல பதத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த அந்த அது இதை களி சாப்பிட்டுட்டு இடத்தை பார்த்துட்டு வந்து கொய்யா வாங்கி சாப்பிடுவோம். சரி சரி. எங்களுடைய வீதி தோட்டத்தை பாருங்க மக்களே எப்படி இருக்குண்டு. கடும் மழை. ஜாம்பழம், ஜம்மு மரம் நிக்குது, ஜாம்பழம் நிக்குது. இந்த பக்கம் பாருங்க ஜம்மு மரத்துல காய ஜாம்பழமா ஜம்பு என்ன? எனக்கு அந்த ஜாம்பரமா ஜம்பு பழமான்றதுல குழப்பம். ஆனா எங்க இந்த ஜம்மு இருக்குல்ல, இந்த ஜம்பு பழத்துல ஆனா அது தண்ணி கொஞ்சம் என்னன்னு சொல்ற இனிப்பு குறைவு. எங்க இனிப்பு குறைவு. இந்த இது வேற இந்த கொஞ்சம் இனிப்பு குறை, சாதவான இனிப்பு. என்ன சொல்றீங்க? ஆனா இது நல்லது. என்னடா அடி ஜனனி, மற்றது வந்து இந்த தனியா தண்ணி மாதிரி இருக்கும். நான் இது வந்து பிஞ்சா தான் சாப்பிட்டது. தெரிஞ்சு கொண்டு போறேன்.
நான் இது இவ்வளவு இதா சாப்பிடல எங்கன விட்டு இந்த முறை தான் இது பெருசா காய்க்குது. போன முறை காய்ச்ச குறை. ஆனா 1-2 தான் அப்படி நாங்க ஆஞ்சு அந்த முத்துறதுக்கு முன்னமே சாப்பிட்டுட்டோம். அப்ப காய்க்கிற மாதிரி இருக்கு, இது சரியில்லைன்னு யோசிச்சேன். ஆனா இது நல்ல ஜம்மு, இது நல்ல ஜம்பு. ஓ ஆனா என்ன நிறைய தம்பியாக வந்து முதல்ல 2 ஆஞ்சு போவாங்க. அம்மா சொல்லுவாடே கொஞ்சம் முத்த விடுங்கோடாண்டு. நாங்க உண்மையிலேயே யாராவது தம்பியாக்கள் இந்த மேலதிக வகுப்பு முடிச்சு போட்டு போகும்போது அண்ணா கொய்யக்காய் ஆயட்டா அண்ணா ஜம்பு ஆயட்டா என்று சொன்னா இல்ல ஆயலாது என்று சொல்லி இதுன்ற ஆயுங்க கொஞ்சம் ஆயுங்கோ. ஏன்னா இப்ப எல்லாரும் சாப்பிடணும் தானே அப்படி சொல்றது. ஏனென்றா எங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் வரும். நாங்க ஒரு மாமரத்துல ஏறி மாங்காய பிடுங்க போயக்க ஒரு கீழே உடனே பதறி அடிச்சு ஓடுறது. அப்படியான சம்பவங்களை நாங்களும் அனுபவிச்சதால ஆசை தானே என்ன போகும்போது இந்த ஜம்பு பிடிக்கி சாப்பிடணும்ன்ற அந்த ஆசையோட இருக்கிற அந்த தம்பியாக்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குறது. அந்த அளவா ஆயுங்கூடான்னு சொன்னா அவங்க அளவா ஆஞ்சிட்டு போவாங்க நாளைக்கும் சாப்பிடுவாங்க. ஆனா சில பேர் வந்து முழுத்தையும் வாங்கி விட்டு போடுவாங்கல்ல. எங்கன வாழை தோட்டத்தை பார்த்து கொண்டு வருவோம். ஏன்னா எங்கன வாழை தோட்டத்தின் தண்ணி மட்டத்தை வச்சு எவ்வளவு மழை பெய்திருக்குன்றத ஓரளவு ஊகிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெரிய மழை இங்க பெய்யல. ஒவ்வொரு மாவட்டங்கள்ல பெரும் மழை. வாங்க இங்கால காட்டுறோம். அங்க புல்லு நாட்டு கிடக்கு. மாட்டுக்கு புல்லு மழை பெய்திருக்கு தானே. ஆனா பெரிய மழை இல்லை. எங்களால வெளியில போக முடியலையே தவிர மழை குறைவு. எங்கெண்ட இடத்துல நான் வேற இடத்தை பற்றி கதைக்கல. எங்கெண்ட இடத்தை பற்றி எங்க இடத்துல இவ்வளவுதான் மழை. மக்களை பாருங்க, முதல் இந்த பெரிய மழை பெய்தா இதுண்ட ஒரு வாழை அடி குத்தி இது இருக்குல்ல வட்டு, அந்த வட்டுக்கு மேல தண்ணி நிற்கும். இது வெள்ளமா இருக்கும். பார்த்தா வெள்ளத்துக்குள்ள வாழை நிக்கிற மாதிரி கடல் மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்களா இவ்வளவுதான் மழை எங்கெண்ட இடத்துல. திரும்பவும் சொல்லணும் எங்கெண்ட இடத்துல. சரி நீங்கால போமாங்க. இதை விட வேற என்ன அடுத்தது மக்களே, இந்த மழைக்கு வெளியில போறதுக்கு நாங்க பயப்படுறதுக்கு முதலாவது காரணம் இடி மின்னல். ஏன்னா நேற்று ஒரு தம்பி ஒரு ஆள் உயிரிழந்திருக்கிறார் மின்னல் தாக்கி. இப்ப நாங்க இந்த ஒலிவாங்கிகளோட எல்லாம் சில இடங்களுக்கு போக கூடாது. இப்ப நாங்க இதுல நிக்கிறதே ஆபத்து. போவாங்க உயிரை காப்பாற்றும். ஏன்னா விழுந்துரும், டக்கண்டு விழும். சரி, ஒரு மின்னல் நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க ஒரு தரவை பகுதியில, ஒரு மரம் தூரத்துல நிக்குது, நீங்க வந்து மின்னலுக்கு பயப்படுறீங்க. உங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன செய்வீங்க? மரத்துக்குள்ள நிக்க கூடாது. சரி, அது என்ன செய்வீங்க? வேற இடங்களுக்கு போகணும். எங்க வீடு இப்போ டக்கடக்கன்னு மின்னி கொண்டு இருக்குது. அடுத்ததா உங்களுக்கு தான் விழப்போன்றதை ஊகிச்சிட்டீங்க. என்ன செய்வீங்க? அதாவது வந்து எப்பவுமே மின்னல் எங்க விழுந்தா இலகுவாக நிலத்துக்குள்ள போகலாம்ன்றதான் பார்க்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அங்க அந்த இடத்துல பெரிய மரம் எதுவும் இல்லாட்டியும் நீங்க எழுமினா நீங்க தான் நாங்க உயர்ந்தாள். அப்ப அந்த மின்னல் உங்களதான் விழும். அப்ப அதை தவிர்த்து கொள்ளணும், படுத்துறணும். இப்படி 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 படுத்துறணும். கீழே சாணம் இருக்கின்ற உடனே சாணமா ஐயோ தலைய சாணத்துக்குள்ள வச்சாவது படுத்துருங்க. குப்பரை படுத்து அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா மின்னல் விழுகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. சரியா? அடுத்தது ஒரு மரம் நிற்கும் போது மரத்துக்குள்ள போய் நிற்க கூடாது. உயரமான ஏனண்டா மின்னல் விழுந்தா மரத்துல பட்டு மரத்தை சூழ்ந்திருக்கிற பகுதிகளுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அதுக்குள்ள நீங்க கருகி போவீங்க. ஒரு கொஞ்ச நேரத்துல நீங்க இறந்துருவீங்களா? நீங்க அடிச்சதும் தெரியாது, முடிஞ்சதும் தெரியாது. அதனால அவதானமா இருக்கணும். இதுல அந்த வாழை தோட்டத்தையும் காட்டி போட்டு வருவோம். ஜாம்பழம் இருக்கு, அது சாப்பிடுறீங்களோ? இந்த ஜாம்பழத்தின் கதை ஒன்று சொல்லட்டா? அது ஏற்கனவே சொன்னேன் நான். ஒருக்கா எங்க மாமா விட்ட பெரிய ஜம்பு அடி ஜம்பு ஜாமண்டு குழப்ப வேண்டியா கிடக்கு. இந்த ஜாமரம் மாமா விட்ட பெருசா உயரமா இருந்தது. அப்ப வீடு பழைய வீடு இருந்தது. உள்ளுக்கு மண்ணாலையும் வெளியில சீமெந்தாலையும் பூசப்பட்டது. அப்ப அந்த வீடு இடிக்க அந்த 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 பழைய தனியை எடுக்கலாம் தானே. இப்ப பூச்சை தனியை கலட்டி எடுக்கலாம். இப்ப இதை கலட்டி எடுக்கிற கரைச்சல். ஆனா ஒரு மண்ணுக்குள்ள வச்சு பூசினாண்டா அது தனியை கலட்டி எடுக்கலாம். அப்ப அதை வந்து மாமா என்ன செய்தவர்னா, ஜாமரத்துக்கு கீழே ஜம்பு ஆயிரம் ஜம்பு பழமா நீயே குழம்பு ஜாமரம். சரியா? ஜாமரத்துக்கு கீழே வாளி வைக்கிறதுக்கு, இப்ப கை கழுவுற வாளி, அந்த இடம் வந்து சதுப்பு நிலமா இருக்கக்கூடாது, அந்த ஈரம் எல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு கட்டுல வச்சு விட்டவர். அப்ப கௌசி என்ற ஒரு என்னுடைய நண்பர் என்ன செய்திருக்கிறாருன்னா, போய் மரத்துல ஏறி இந்த ஜம்பு பழம் ஜாம்பழம் கொண்டு வந்தவர். மக்களை நான் சும்மா சொல்லுதான்னு யோசிக்காதீங்க, எனக்கு இது குழப்பறது. ஏன்னா அப்படித்தான் அந்த பெயர். அப்ப தூரத்துல மாமா வாரது அவனுக்கு தெரிஞ்சது. சத்தம் கேட்க தவறுபட்டு ரங்கி இருக்கிறான். சரியோ? ரங்கின ரங்குல விழுந்து அவன் மண்டை அடிச்சு
அந்த கல் அது வெடிக்கும், சாதாரணமாக வெடிக்கும் தானே, ஓங்கி அடித்தா வெடிக்கும். அவன் மண்டை விழுந்து அதில் விழுந்து அந்த கல் வெடிச்சு போச்சு. அப்போ இப்போ கூட அது எங்களுக்கு நினைவு இருக்கு. அந்த நேரங்களில் அவசரப்படாமல் மாமாட்ட 2 பேச்ச வேண்டான்னு. அதே மாதிரி தான் அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்கக்கூடாது. இதுதான் இந்த வாழை தோட்டம் எல்லாம் பாருங்க. வெயில் நான் இந்த நேரம் ஏன் காட்டுறேன்னுண்டா, மழைக்காலங்களில் வித்தியாசம். இப்போ பெரிய மழை பெய்யக்க நாங்கள் இப்படி வந்து உள்ளுக்கு காட்டுறது இல்லை. பெரிய மழை பெய்யக்க இங்கே வந்து காட்டுறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. அதை விட வெயில் நேரங்களில் மேலோட்டமாக காட்டி இருக்கிறேன். ஆனால் இப்படி மெல்ல தூறி கொண்டு இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா, இனி அடுத்ததா போவோமாங்க. சரி, அடுத்ததா இப்போ என்ன? கொய்யா. நான் கொய்யா பழம் சாப்பிடுறேன். கொய்யா பழம் இல்லை, காய். எனக்கு நல்லா காயாவும் இருக்கக்கூடாது, பழமாவும் இருக்கக்கூடாது. இது எப்படிங்கம்மா? இதை பிடிச்சு கொண்டு அதை எடுக்க, அதை பிடிச்சு கொண்டு இதை எடுக்க, அது சந்தர்ப்பம், அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பக்கத்துல இது பலதா பண்ணுது. ஹாப்பி கொண்டு காணுமோ மழை கொண்டு வருவோம் வாங்க. இது நல்ல காய் பதத்தில் இருக்கு. ஆக காயும் இல்லை, ஆக பழமும் இல்லை, நடுத்தர பழமும் இல்லை, கொஞ்சம் நடுத்தரதா. அப்போ எனக்கு சாதமான கசப்பு தன்மை இருக்கும். ஆனால் நல்லா பெருசாக வருமானம் வனவு விடக்கூடாது. பெருசாக விட்டா பழம் சரி வர. உலகிட்ட கடைக்கு கொடுக்க கூட ஐநூறுவா தேங்காய் திருவோம். இப்படி 2 விழாவே நாங்கள் சாப்பிடுவோம். என்னடா அப்படி சொல்லு. அணில் உரைக்கும், அணிலே கொஞ்சம் கூடுவா சாப்பிடும். சரி மக்களே, இப்போ இந்த காணொலியில இருந்து விடைபெறுகிறோம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் தோழி தட்சணாமூர்த்தி ஜெனனி. நான் என்று உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். நன்றி, வணக்கம்.